திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வாய்த்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. பிடியதன் ஊமை கோளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. குழந்திரள் வாயார் தாய்மொழியாக தூமொழி அமரர் கோமகனை செழுந்திரள் ஜோதி செப்புரை சேந்தன் வாய்ந்த சொல்லிவை சுவாமியையே. செழுந்தடம் பொழில் சோழ் திருவிடை கழியில் திருக்குறான் இழர்கள் நின்ற எழுங்கதிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் இடர்கெடும் மாலுலா மனமே. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நம குருவே சிவகுருவே நமவோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நம குருவே சிவகுருவே நமவோம். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த தேவாரம் முதல் திருமுறை 68வது பதிகம். திருக்கயிலாயம். தலவிலக்கம். வடநாட்டு தலம். இமயமலையில் வடபால் திபெத் நாட்டில் அமைந்துள்ளது. நொடித்தான் மலை எனவும் வழங்கப்படும். 29 மைல் சுற்றளவு கொண்டது. இயற்கையான கோயில் அமைப்பில் வெள்ளையங்கிரி என அழைக்கப்படுவதற்கு ஏற்ப பனி படர்ந்த மலையாக உடையது. 22,980 அடி உயரத்தில் தென்திசை நோக்கி அமைப்புடன் இருப்பது. பாரத நாட்டில் உள்ள அத்தனை கோபுர வகைகளும் காண கிடைக்கின்றன. மலைச்சுவர்கள் செங்குத்தாக உள்ளன. அம்மலையில் சதுரம், வட்டம், முக்கோணம் போன்ற இயற்கையான மேடைகள் காட்சி தருகின்றன. இங்கு பனிமூடிய இலிங்க திருமேனி உள்ளது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சேரமான் பெருமாள், காரைக்கால் அம்மையார் ஆகியோர் கையிலே சென்றனர். திருநாவுக்கரசர் மானசரோவர் என்னும் திருக்குளத்தில் மூழ்கி திருவையாற்றில் கையிலே காட்சியை கண்டார் என்பது வரலாறு. ஞானசம்பந்தர் திருக்காலத்தி மலையில் இருந்தவாறு திருக்கேதாரத்தையும் திருக்கையிலேயும் பாடியதாக பெரிய புராணம் இயம்புகிறது. இங்கு எழுந்தருள பெற்ற சுவாமி பரமசிவன், அம்பிகை பார்வதி தேவி என கூறுதல் மரபு. திருச்சிற்றம்பலம். பொடிகள் உருவர் புலியின் அதலர் புரிநூல் திகழ்மார்பில் கடிகள் கொன்றை கலந்த நீற்றர் கரைசேர் கண்டத்தர் இடிய குரலால் இரியும் மடங்கள் தொடங்கு முனைச்சாரல் கடிய விடைமேல் கொடியன்றுடையார் கைலை முளையாரே. தெளிவரை. ஈசன் திருநீற்றுமேனியர். புலியின் தோலை உடையாக கொண்டவர். முப்பொறி நூல் அணிந்த மார்பில் மனம் பொருந்திய கொன்றை மலர் சூடி திருநீறு தரித்தவர். கரைப்பதிந்த கண்டத்தை உடையவர். இடிமுழக்கத்தை கேட்ட சிங்கம் அஞ்சி நடங்கும் சாரலில் இடபக்கொடியை உடையவர். அவர் கைலைமலை நாயகர். இரியும் என்றால் அஞ்சும், மடங்கள் என்றால் சிங்கம். புரிகொள் சடையர் அடியார் கேளியார் கிளிசேர் மொழிமங்கை தெரிய உருவில் வைத்து உகந்த தேவர் பெருமானார். பரிய களிற்றை அரவு வழுங்கி மழுங்க இருள் கூர்ந்த கரியமிடற்ற செய்யமேனி கைலை மலையாரே. தெளிவரை. சடையுடைய ஈசன் அடியவர்க்கு எளிமையானவர். உமாதேவியை யாவரும் காணுமாறு ஒரு பாகத்தில் வைத்து மகிழ்ந்த தேவர் பெருமான். பெரிய யானையை மலைப்பாம்பு விழுங்க இருள் பரவுதலை போன்ற கரிய கண்டத்தை உடையவர். அவர் சிவந்த திருமேனியுடைய கைலைமலை நாதர். பரிய என்றால் பெரிய தேகம் என்று பொருள். மாவின் உரிவை மங்கையை வெறுவ மூடி முடிதன் மேல் மேவும் மதியும் நதியும் வைத்த இறைவர்கழல் உண்ணும். தேவர் திரிசூலத்த திறங்கள் முகவன் சேர் காவம் பொழிலும் கடுங்கல் கணைசூழ் கைலை மலையாரே. தலைவரை. உமாதேவி அஞ்சுமாறு யானையின் தோலை உரித்து போர்த்து சடைமுடியில் பெரைச்சந்திரனும் கங்கை நதியும் வைத்த இறைவர். எல்லோரும் அவர் திருவடியை தியானிக்க விளங்கும் திரிசூலத்தினர். அவர் வானரங்கள் சேர் சோலைகளும்
அஞ்சத்தக்க கர்சுனைகளும் சூழ் கைலைமலையார் திறங்கள் முகவன் என்றால் வானரம் என்று பொருள். முன்னேர் சூழ்ந்த நஞ்சம் உண்ட முதல்வர் மதனன் தன் தென்னேர் உருவம் அழிய திருக்கண் சிவந்த நுதலினார். மண்ணீர் மடுவும் படுகள் அறையன் உழுவை சினம் கொண்டு கல்நீர் வரைமேல் இறைவன் தேடும் கைலை மலையாரே. தெளிவரை கடலில் சூழ்ந்த நெஞ்சனை உண்ட முதல்வராகிய ஈசன் மன்மதனுடைய அழகிய உருவத்தை அழித்த திருவழியை உடைய நெற்றியினர். நிலைத்த நீர்நிலையுடைய சுனைகளும் ஆங்கு நிறைந்துள்ளன. கற்குகைகளில் உள்ள புலிசினம் கொண்டு எழுந்த கல்லூற்று கரையில் நின்று இறை தேடும் அமைப்புடைய கைலைநாதன் ஈசனார். ஒன்றும் பலவும் மாய வேடத்து ஒருவர் கடல் சேர்வார். நன்று நினைந்து நாடர் கூறியார் கூடி திரண்டி எங்கும் தென்று இருளில் திகைத்த கரிதன் சாரல் நெறியோடி கன்றும் பிடியும் அடிவாரம் சேர் கைலை மலையாரே. தலைவரை ஒருவனாகியும் பலவாகியும் விளங்கும் வடிவத்தை உடைய ஒப்பற்றவராகிய ஈசன் கழலை வணங்குபவர்களும் பக்தர்களும் பேரின்பத்தை முத்தி பேற்ற விரும்பும் ஞானிகளும் கூடி திரண்டு விளங்க திகைத்த களிறு தன் கன்றுடன் அடிவாரம் சேரும் சிறப்புடைய கைலை மலையார். சிறப்புரை திருவடியின் சிறப்பும் ஈசன் அருள்தன்மையும் மண்ணுயிரின் பேரின்ப நிலையும் உணர்த்தப்பட்டன. தாதார் கொன்றை தயங்குமுடியர் முயங்கு மடவாளை போதார் பாகம் மாகம் வைத்த புனிதர் பணிமல்கும் மூதார் உலகின் முனிவர் உடனாய் அறநான்கும் அருள் செய்த காதார் கொழையர் வேதத்திரளர் கைலை மலையாரே. தெளிவரை மகரந்தம் விளங்கும் கொன்றை மலரும் ஒளிரும் சடைமுடியும் கொண்டு பொருந்திய உமாதேவியை மெல்லிய இடபாகத்தில் வைத்த புனிதராகிய ஈசன் முதிர்ச்சி அடைந்த சனகாதி முனிவர்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு என பெறும் 4 அறங்களையும் அருளி செய்த காதில் குழையும் நாவில் வேத திரட்சியும் உடைய கைலை மலையார் ஆவார். தயங்கு ஒளிர்விடுதல் போது ஆர் மலர் போன்ற புனிதர் ஈசன். தொடுத்தார் புறமூன்றும் எரிய சிலை மேல் எரிகண் பகழியார் எடுத்தான் திரள் தோல் முடிகள் 10 இடிய விரல் வைத்தார். கொடுத்தார் படைகள் கொண்டாராளா குறுகி வரும் கூற்றை கடுத்து அங்கு அவனை கேளால் உதைத்தார் கைலை மலையாரே. தலைவரை முப்புறங்கள் எரிய உண்ணுமாறு வேறுமலையை வில்லாக கொண்டு நெருப்பை அம்பாக தொடுத்த இறைவன் மலையை பெயர்த்த அரக்கனுடைய முடிகளும் திரட்சியான தோள்களும் நொறுங்குமாறு தமது திருப்பாதை விரலால் அழுத்தினார். பின்னர் அவ்வரக்கன் இசைத்து போற்ற தெய்வ படைகளை வழங்கி அருள் புரிய தன்பால் நன்னிய மார்க்கண்டேயரின் உயிரை கவரும் பொருட்டு குறுகி வந்த கூற்றுவனை வெகுண்டு திருப்பாதத்தால் உதைத்தவர் கைலை மலையார். ஊனா பழிகொண்டு உலகில் ஏற்றார் இலகு மணிநாகம் பூன்னான் ஆரமாக பூண்டார் புகழும் இருவர்தாம் பேனா ஓடி நேட எங்கும் பிறங்கும் எரியாகி காணாவண்ணம் உயர்ந்தார் போலும் கைலை மலையாரே. தலைவரே பிரம்ம கபாலத்தை ஏந்தி உணவுக்காக உலகில் பிச்சை ஏற்ற ஈசன் மாணிக்க கற்களையுடைய நகத்தை புணும் மாலையாக பூண்டவர். திருமாலும் பிரம்மனும் போற்றி துதிக்காது தேடி திரிய காணா இயலாது ஒழித்து பின்னர் பேரொளி பிழம்பாகி உயர்ந்தவர் கைலை மலையாரே. விருது பகரும் வெஞ்சல் சமணர் வஞ்ச சாக்கியர் பொருது பகரும் மொழியை கொள்ளார் புகழ்வார்க்கு அணியராய் எருது ஒன்று உகைத்தீங்கு இடுவார் தம்பால் இறந்து உண்டு இகழ்வார்கள் கருதும் வண்ணம் உடையார் போலும் கைலை மலையாரே. தெளிவரை பட்டங்கள் கொண்டு பெருமை பேசி நிலவும் சமணர் மற்றும் சாக்கியர்கள் விவாதம் செய்து தர்க்கித்து கோரும் மொழிகளை ஏற்றுக்கொள்ளாதவர் ஈசன். அப்பெருமான் புகழ்ந்து போற்றும் அன்பர்களுக்கு அண்மையில் இருப்பவராய் இடப வாகனத்தில் ஏறி அமர்ந்து பிச்சை இடுபவர்களிடம் நிதடன் ஏற்று உண்டு தன்னை இச்செயல் குறித்து இழந்து பேசினாலும் அவற்றை விரும்பி ஏற்று கைலை மலையில் இருப்பவர். போரார் கடலில் புலைசோழ் காழி புகழார் சம்பந்தன் காரார் மேகம் குடிகள் சாரல் கைலை மலையார் மேல் தேரா உரைத்த செஞ்சல் மாலை செப்பும் அடியார் மேல் வாராப்பிடிகள் வானோர் உலகில் மறுபு மனத்தாரே. தெளிவரை அலைகள் மோதுகின்ற கடலின் நேர் சொல் காழியின் புகழ்மிக்க ஞான சம்பந்தன் கரிய குளிர்ந்த மேகங்கள் தங்கும் சாரலை உடைய கைலை மலையார் கைலை மலையார் மேல் தேர்ந்து உரைத்த செஞ்சல் மாலை ஆகிய இத்திருப்பதிகத்தை செல்கின்ற அடையவர் மேல் பிணிகள் வாரா வானோர் உலகத்தவர் எவ்வகையில் மகிழ்வுடன் விளங்குகின்றனரோ அவ்வகையில் இன்பம் மருவும் மனத்தினராய் விளங்குவர். தென்கையிலே என சொல்லப்படுகின்ற காலத்தே மலையில் இருந்தவாறு திருக்கையிலேயே தரிசித்து மகிழ்ந்து பாடிய திருப்பதிகம் கைலைநாதன் உணர்த்தியவாறு அமைந்தது என தெளிவுபடுத்தும் மாண்பில் தேரா உரைத்த செஞ்சல் மாலை என உணர்த்தப்பெற்றது. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலைவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கல்லாபழையும் கருதாபழையும் கசந்து உருகினில்லா பழையும் நினையா பழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பழையும் துதியா பழையும் தொழா பழையும் எல்லா பழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பனே எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பனே.
வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.